எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பூர்ணிமா அம்மா வந்து உள்ள என்ட்ரி ஆகி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அர்ச்சனாவுடைய ஃபேமிலியும் வந்து உள்ள என்ட்ரி ஆகி அவங்களுக்கும் வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பூர்ணிமா அம்மா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பூர்ணிமாவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீ ஏன் டல்லாகவே உட்காந்துட்ருக்க, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்குல்ல, ஸோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீ வந்து ஐடியலாக இருக்க ரொம்ப நாளாக வெளியே தெரிய மாட்டேற, அந்த முத்தழகு கேரக்டர்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் வந்து நல்லா போர் பண்ணிவிட்டு, அடுத்து நம்ம இவங்ககிட்ட போகிறாங்க, மாயா கிட்டே போய் நீலாம் என் பொண்ணு மாதிரி, என் பொண்ணு ஒட்டஞ்சி அழுதப்போ நீ தான் வந்து காப்பாற்றின அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. நான் அப்படியே யோசித்தேன், சரி ஓகே, ஏன்னா கேம் வந்ததுக்கப்புறம் அவங்க மாயா கூட இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது மேபி பூர்ணிமா வந்து மாயா நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க புகழ்ந்துட்டுருக்காங்க. பட் அவங்களுடைய கேம் அப்படிங்கிறது வந்து பூர்ணிமா இன்னும் அவங்க இல்லாமல் இருந்திருந்தால் வேறு லெவலில் ஒரு பூர்ணிமா வந்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. பட் அவங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிச்சு மம்மியை பாராட்டினது. இந்த மாதிரி நீங்கள் என் பொண்ணு ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் தினேஷ் கிட்டே வந்து நீங்கள் வந்து நல்லா எல்லாத்துக்கிட்டையும் வந்து சாப்பிட்றீங்களா, பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிறீங்க, அந்த வீட்டில் ஒருத்தவங்கள ஒரு சித்தப்பா மாதிரி வந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துட்டு, விஷ்ணு அண்ணன் அப்படின்ட்டாங்க பூர்ணிமாவுக்கு. அது அவர் மூஞ்சே வந்து வாடி போயிடுச்சு மனுஷன் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி பூர்ணிமாவுக்கு, நல்லா விளையாடு, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அர்ச்சனாவை வந்து பாராட்டினாங்க, இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா பாடுறீங்க, அந்த பாட்டை பாடு அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாங்கை வந்து போட்டு விட்டாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே வந்து அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் பூர்ணிமாவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு யாரையும் வந்து எதுவும் வந்து பேசாமல் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய குட் குவாலிட்டிஸும் வந்து சொன்னது அப்படிங்கிறது செமையாக இருந்தது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா தக் லைஃப் டு விக்ரம் தான். என்ன தூங்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் தான் அவங்க சொன்னாங்க. என்னடா நீங்களுமா உள்ளே இருக்கவன் தான் நான் ரம்மியாக இருக்கேன் மிச்சர் சாப்பிட்றேன்றான், நீங்களும் என்னை இப்படி சொல்கிறீங்களே அம்மா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் இன்புட்ஸ், வேறு எதுவுமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவங்ககிட்ட அப்படி இல்லை அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. பட் இந்த சீசன் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு உருட்டு தான் உருட்டுனாங்க, அது ஒன்று தான் கொஞ்சம் இதாக இருந்தது. இந்த சீசன் பார்க்கும்போது நீங்கள் டாஸ்கில் மட்டும்தான் வன்மத்தை காட்டுறீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க எல்லாரும் அப்படின்றாங்க. சரியா சீசன் பார்க்கல போல் தெரியுது. 24 மணி நேரம் வன்மம் வச்சு ஒருத்தரை ரெட் கார்டு கொடுத்தே அனுப்பிட்டாங்க, என்னம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான். அடுத்து அர்ச்சனாவுடைய அப்பா வந்து சரியான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு எதுக்கு வரீங்க, நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறீங்க, அதை விட்டுட்டு மேன்னு கத்திட்டு கிடக்கீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மம்மிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சாரின்றார் அவங்க அப்பா. ஏன்னா ஒரு ஹார்ட் டைமில் அர்ச்சனாவுக்கு வந்து நின்று அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மறுக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறப்ப பயங்கரமாக வந்து நின்னாங்க விசித்ரா மேம். அதுக்காக நீங்கள் என் பொண்ணுக்காக அவ்வளோ செஞ்சுருக்கீங்க, ஆனால் அந்த பொம்மை டாஸ்கில் உங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டா, என்னை மன்னிச்சிருங்க மேம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னது. இந்த கேமை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வந்து விளையாடுங்க, அதை விட்டுட்டு வெஞ்சன்ஸ் வந்து விளையாடுறீங்க, அந்த கேம் நீங்கள் வந்து எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லெக்சர் எடுத்தார் இந்த கேமோடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஒரு எல்லா சீசனும் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா. எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குங்க, நம்ம அதை ஒத்துக்க முடியாது அப்படியே பிளண்ட்டான்னு வைங்களேன். நல்ல அட்வைஸ் தான், ஆனால் இந்த கேமுக்கு அப்படி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா சத்தியமாக அது முடியாது. அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது நல்ல காம்படிஷன் இருக்குது, சிங்கர் சூப்பர் சிங்கர் இருக்குது, டான்ஸ் சூப்பர் டான்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு இதில் போய் உங்களுடைய டேலண்ட்டை காட்டலாம். நடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு தனியாக ஷோஸ் இருக்குது. பட் பிக் பாஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுக்குள்ளான கோபம், சமுதாயத்தில் உள்ள ஒரு அக்கறை, இந்த மாதிரி எல்லாமே வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் எனக்கு வந்து முரண்பாடு இருக்குது. ஆனால் அவர் விச்சு மம்மி சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்க பொண்ணு வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம் அந்த ரோபோட் இதில் பொம்மையில், ஸோ அதை கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிரெடிட் கொடுத்தாங்க. அப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் என்ன பண்ணிட்டாங்க, காலிலே விழுந்துட்டாங்க, ஐயா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு சோழியே முடிஞ்சு அப்படிங்கிறது தான். இதை பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இந்த இது. ஆனால் கிளம்ஸியாக இருக்குங்க, ஒரே யார் அப்பா யார் அம்மா அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு வந்தால் தான் அது ஒரு நல்லாயிருக்கும் எசன்ஸு. எல்லா ஃபேமிலியும் விடுறது அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரில. ஸோ பார்ப்போம். குட் பை கைஸ்.